எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் வீக் ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே தொடர்ந்து ஒரு சைட்வேஸாகவே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு யூஎஸ் ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் யூஎஸ் ஃபெட்டுடைய மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து ட்ரம்ப்புடைய ஆசியா விசிட், இப்போ ரீசெண்டாக சவுத் கொரியாவோட ட்ரேட் டீல் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் இஷ்யூனால தான் வேர்ல்டு மார்க்கெட் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இவங்களுடைய பேச்சுவார்த்தை வரக்கூடிய அக்டோபர் 30th இருந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கு அடுத்து இந்தியா, யூகேவும் இந்தியாவும் வந்து ஃப்ரீ ட்ரேடு, அதாவது பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதனால நிறைய ராஜஸ்தான் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஈவன் இன்ஃபேக்ட் நிஃப்டியுடைய கான்ட்ரிபியூஷனில் ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக வந்து இருந்தது. முக்கியமாக ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, மெட்டல்ஸ், இதில் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு ரைஸ் ஆகலை. பட் ஓவரால் ட்ரெண்ட் ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு மெட்டல்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் இருக்குது. ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு நல்ல பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இதை பாருங்கள். ஆயில் அண்ட் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஐஓசி தான் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோ, கெயில். ஸோ செக்டார் வைஸ் இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸில், குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஓவரால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே தொடர்ந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐஓசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடியே சார்ட் பேட்டர்னில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்தது. இதுக்கு அடுத்து எனர்ஜியில் அதானி கிரீன், ஆர் பவர், சிஜி பவர், சுஸ்லான், கெயில், பிஹெச்இஎல் இந்த ஸ்டாக் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. அதாவது ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி இந்த ஸ்டாக் எல்லாமே தொடர்ந்து ரைஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து மெட்டல் செக்டார் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ மெட்டல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா செயில், என்எம்டிசி, இஇடிஎல், ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் ஜிங்க், வெல்கார், ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல் வந்து 185 ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதில் வந்து டாடா ஸ்டீல் வந்து எப்போ பார்த்தோம், கிட்டத்தட்ட 150லேருந்து 145 இந்த லெவலில் இருந்தோம். ஈவன் இன்ஃபேக்ட் கீழே ஃபாலோனா கூட 129லேருந்து திரும்பவும் மேலே ரைஸ் ஆகும். 185 இனிஷியல் டார்கெட், ஃபர்தராக 200 வரைக்குமே டாடா ஸ்டீல் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 3 months பிஃபோராக பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ஹிந்துஸ்தானுக்கு அப்புறம் சரி பொசிஷனலாக ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆகுது. இந்த ஸ்டாக்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் டெக்னிக்கலாக எடுத்து பாருங்கள். இது வந்து எந்த ஒரு டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். ஃபைன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய டெக்னிக்கல் மூவை வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்க்கும்போது 26,000ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆயிருந்தது. நேத்திக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு 2 to 3 times நியர்பைல மார்க்கெட் வந்து இந்த கரெக்ஷன் வந்து நடந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26,020க்கு மேலே கிளியர் பிரேக் அவுட் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 times வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ தட் மார்க்கெட் கிளியராக அப் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து நடந்தது. இந்த இடத்துல கூட ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 26,100 தான் இருக்கும். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக நிஃப்டி அந்த லெவலில் ரீச் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 26,100. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எக்ஸாக்டாக மூவ் ஆனது 26,097. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கணிச்சு போட்டிருந்த அந்த லெவல் வந்து 26,100. மார்க்கெட் எக்ஸாக்ட் ஹை 26,097. கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட் முன்னாடியே அந்த டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி இன்னொன்று கவனிச்சிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இந்த லெவல்ஸோடைய அக்யூரஸியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் தைரியமாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி தான் கிளியராக அப் ட்ரெண்டு. நிஃப்டி சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி கிளியர் அப் ட்ரெண்டுன்னு இன்னைக்கு இன்ஃபேக்ட் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருந்தது. நான் சொல்லும்போது எத்தனை பேர் வந்து நம்பியிருப்பாங்கன்னு தெரியல. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்னிக்கல் வந்து அதனுடைய ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா
ஈவன் பாட்டம் மோட்டில் இருக்கும்போதும் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். டாப் மோஸ்ட்டில் இருக்கும்போது இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் எக்ஸாக்ட் ரைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி இன்ட்ராடே லெவல்ஸில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி நம்ம கணிச்சிருந்த ரெசிஸ்டன்ஸு 58,450. மார்க்கெட் ஹை எக்ஸாக்டாக 58,469 தான். ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் அதுலேருந்து ரைஸ் ஆச்சு. அங்கேருந்து ஃபால் ஆச்சு, கிட்டத்தட்ட 58,320 வரைக்கும் ஃபால் ஆச்சு. கரெக்டாக இந்த டாப் மோஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தேன். என்னோடய ட்ரேடு இதில் பாருங்கள், இந்த மணியில் தான் எடுத்திருந்தேன். ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு அவையில் இந்த மணியில் தான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிலோவில் இருக்கும்போது 20 பாயிண்ட்ஸ் ஓவராலாக ஒரு டீசன்ட் ப்ராஃபிட், 18,000 மேலே ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் வந்தது. எக்ஸிட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ எதுக்கு சொல்லணும்னா, மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகும்போதும் அது என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது, அது எந்த இடத்துல டேர்ன் ஆகும், இதை பொறுத்து நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். சரி, இப்போ நிஃப்டிக்கு வந்து வருவோம். நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மீட் ஆகுதா? ஸோ தட் 26,000 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. அதே போல் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள். டபுள் டாப் ஃபார்ம் ஆகுதா? ஸோ மார்க்கெட் வந்து டபுள் டாப் ரீஜனில் ட்ரேட் ஆகுது, ரெசிஸ்டன்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. ஸோ வாட் எவர் நியூஸஸ், அந்த நியூஸு பாசிட்டிவாக நெகட்டிவாக வாட் எவர் நியூஸ் 26,100க்கு மேலே இதுக்கப்புறம் ட்ரேட் ஆனால் மட்டுமே, ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக மாறும். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரைட் நோ ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. அதே மாதிரி பாட்டம் டு சப்போர்ட் டு சப்போர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சேனல் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ மார்க்கெட் 26,000க்கு பிலோவில் நாளைக்கு ஃபால் ஆகும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாட் எவர் நியூஸஸ் நெகட்டிவ் நியூஸுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டுவர்ட்ஸ் திரும்பவும் 25,800 வரைக்கும் ஃபால் ஆகலாம். ஃபைன், இதுதான் வந்து டெக்னிக்கல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். அப் ட்ரெண்டு தான். ஆனால் அந்த அப் ட்ரெண்ட்லேயே பாருங்கள், ஒரு 4 கேண்டில் ரைஸ் ஆகுது, ஒரு 4 கேண்டில் ஃபால் ஆகுது, ஒரு 10 கேண்டில் ரைஸ் ஆகுது, ஒரு 10 கேண்டில் ஃபால் ஆகுது. இதுதான் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய பிஹேவியர். ஃபஸ்ட்டு என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் அ சைடுவேஸ் மார்க்கெட். ஸோ 58,300க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்குமே தொடர்ந்து இது வந்து திரும்ப அப்சைடு தான் ரைஸ் ஆகும். 58,800ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி ரைஸ் ஆகிடுச்சு இல்லையா, 58,450. இதுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது தொடர்ந்து 58,800 வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் சென்செக்ஸை நம்ம பார்ப்போம். சென்செக்ஸும் லைக் வந்து ஒரே சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் தி ரீஜன் இந்த டபுள் டாப் ரீஜன்லேயும் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பெரி. இப்போ நிஃப்டிக்கு வந்து ஆல்ரெடி மந்த்லி எக்ஸ்பெரி முடிஞ்சது, பட் சென்செக்ஸு நாளைக்கு தான் வந்து மந்த்லி எக்ஸ்பெரி. ஃபைன், இதுவுமே வந்து நிஃப்டி போலவே ஒரு சைடுவேஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது. அதே போல் டபுள் டாப் ரீஜனில் வந்து ட்ரேட் ஆகுது. 4,840க்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போது இந்த லோ இன்றைக்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த லோக்கு பிலோவில் வரும்போது அகெயின் இந்த சைக்கிள் வந்து சைடுவேஸ் சைக்கிளாக மாறிடும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 84,480 தான் இருக்கும். இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே நான் சொல்லலை. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஹியர் ஆஃப்டர் அப் ட்ரெண்ட் அப்படின்னா கிளியராக 85,250க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது மட்டுமே நம்ம வந்து அப்சைடு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அதே போல் இந்த லெவலுக்கு பிலோவில் வரும்போது, அதாவது 84,870க்கு பிலோவில் வரும்போது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டை வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்ன், அதாவது 5,450 இந்த லெவலுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்குமே க்ரூட் ஆயில் வந்து அகைன் அண்ட் அகைனாக தான் டவுனாக தான் ட்ரேட் ஆகும். அதே போல் பாடம் சப்போர்ட் 5,200ங்கிறது வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து பெஸ்ட்டு. 5,200லேருந்து 5,170 க்ரூஷியல் சப்போர்ட் லைனாக ட்ரேட் ஆகுது. ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5,450 அண்ட் 5,170 இன் பிட்வீனில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆக போகுது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு.
நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்ட பொறுத்தளவுக்கு இது வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனா கூட 1,22,300 1,22,400 வரைக்குமே இது வந்து இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்டாக தான் இருக்கும். ஸோ திரும்பவும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கோல்ட் சில்வர் அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரு டபுள் டாப் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கிறது பேங்க் நிஃப்டி தான். இந்த வீடியோ ட்ரெண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வீடியோனாலும் சஜஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.